தேடி அநேகர் ஓடி வரவும் உனக்கு உதவி செய்யவும் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. Because my help comes from the Lord God who made heaven. என்னால் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Lift your hands. கரங்களை உயர்த்தி. கரங்களை உயர்த்தி. You would become a wonder to many. நீங்கள் அநேகருக்கு அதிசயமாய் இருப்பீர்கள். உன்னுடைய களஞ்சியங்கள் இனி எப்போதும் அது காலியாகவே இருக்காது. In 2024 you will always be blessed and overflowing. 2024 வருடம் நீங்கள் எப்பொழுதும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தில் இருப்பீர்கள். Your barrenness, whoever is barren, I pray in the name of Jesus, 2024 we will be dedicating your children. மலட்டு தன்மை இன்றிரவு நான் இப்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்களோ அடுத்த வருடம் நீங்கள் உங்கள் பிள்ளையை பிரதிஷ்டை செய்வோம். We will soon shout hallelujah. Slap your neighbor and say, பக்கத்தில் உள்ளவரை தட்டி சொல்லுங்க, I'm going to be fruitful. நான் கனி கொடுப்பேன். Sarah, சாரா, you will be fruitful. நீ கனி கொடுப்பாய். Hannah, அன்னா, you will be fruitful. நீ கனி கொடுப்பாய். எலிசபெத், you will become fruitful. நீ கனி கொடுப்பாய். With the divine help of God. தேவனுடைய தெய்வீக உதவியால் God will never leave you. தேவன் கைவிட மாட்டார். How many of you ready to pray? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? We have just few more minutes to enter into the new year 2020. 2024 புது வருடத்திற்குள் பிரவேசிக்க இன்னும் சில நிமிடங்கள். 31 years plus 20 some years of serving my God. 31 வருடங்கள் 20 வருடங்களோடு சேர்த்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். 58 years of my walking with God. நான் தேவனோடு கூட 58 வருடம் நடந்திருக்கிறேன். I have learned one thing in my life. நான் வாழ்க்கையில ஒன்றை கற்றிருக்கிறேன். Anyone who looks to God and says, God, help me. யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, He has never denied help. அவர் ஒருபோதும் உதவி இல்லை என்று சொன்னதே இல்லை. I repeat one more time, listen carefully. நான் இன்னொரு முறை சொல்கிறேன், கவனமாய் கேளுங்க. In my 58 years of walking with the Lord, தேவனோடு கூட நான் நடந்த இந்த 58 வருடத்தில் anyone who cries out to God for help, யார் யாரெல்லாம் என் தேவனை நோக்கி உதவி கேட்டார்களோ, my God has never denied them. என் தேவன் அவர்களுக்கு உதவியை செய்யாமல் இருந்தது இல்லை. I brought this as the title tonight இதுதான் இன்றைய கூட்டத்தின் தலைப்பு. because I know we need the help of God. என்றால் எனக்கு தெரியும் நமக்கு தேவனின் உதவி வேண்டும். And with the help of God, தேவனுடைய உதவி வரும்போது I have confessed and decreed and prayed and declared so many things, but I don't know how much it has reached because of the sleepy night. நான் அநேக காரியங்களை அறிக்கை செய்திருக்கிறேன், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறேன். But I know ஆனால் எனக்கு ஒன்று His தெரியும், word will never come back void. நான் பேசின இந்த வார்த்தைகள் இது வெறுமனே திரும்பி வராது. Now shake your sleep off. உங்கள் தூக்கத்தை கலைந்து போடுங்கள். Lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். Lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். I don't know what you're going through. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை என்னவென்று தெரியாது. Lift up your hands, பரவாயில்லை. உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கை தூக்கறனால உடைஞ்சு போச்சு, அதை உடைச்சிட்டு நல்லா கையை மேல தூக்கு. கரங்களை நன்றாக தூக்குங்க. You have to repeat after me. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. You can repeat in English, you can repeat in Tamil. நீங்கள் ஆங்கிலத்திலும் சொல்லலாம், தமிழிலும் சொல்லலாம். This is the summary of our message. இதுதான் நம்முடைய செய்தியின் சுருக்கம். Lift up your hands. கரங்களை உயர்த்துங்க. Lift up your heads. தலைகளை உயர்த்துங்க. Don't close your eyes. கண்களை மூட வேண்டாம். Open your eyes wide open. கண்களை திறந்து கொள்ளுங்க. Look unto God. தேவனை நோக்கி பாருங்க. Now we read 121 Psalms. சங்கீதம் 21. I look unto God for help. நான் என் தேவனை நோக்கி பார்க்கிறேன். Where does my help come? என் உதவி எங்கிருந்து வருகிறது? The God who made heaven and earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Lift up your hands. We have no time. Lift up your hands. கரங்களை உயர்த்துங்க. When it is rough, say with me. When it is rough, அது மோசமாய் இருக்கும்போது God help me. தேவனே எனக்கு உதவி செய்யும். When it is tough, அது கஷ்டமாய் இருக்கும்போது God help me. தேவனே எனக்கு உதவி செய்யும். When I don't know what to do, எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது God help me. தேவனே எனக்கு உதவி செய்யும். When I am in trouble, நான் பிரச்சனையில் இருக்கும்போது
when it is rough. Say. When it is rough, God help me. When it is tough, God help me. When I don't know what to do, God help me. When I am in trouble, God help me. When I am weak, God help me. When I am down, God help me. When I am in confusion, God help me. Come on, one more time. When it is rough, அவ்வளவுதான் சத்தம். When it is rough, God help me. When it is tough, God help me. When I don't know what to do, God help me. When I am in trouble, God help me. When I am weak, God help me. When I am down, God help me. When I am in confusion, God help me. இப்ப எல்லாரும் சேர்ந்து தமிழ்ல கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசுவே உதவி செய்யுங்க. கடினத்தில் இருக்கும்போது உதவி செய்யுங்க. பலவீனமா இருக்கும்போது உதவி செய்யுங்க. இக்கட்டில் இருக்கும்போது உதவி செய்யுங்க. நான் தாழ இருக்கும்போது எனக்கு உதவி செய்யுங்க. நான் குழப்பத்தில் இருக்கும்போது